ஒர்க் பண்ணியே இருக்குது. 4600 பியூர் பண்ணி சரிதா, நல்லா இருக்குதா? எனக்கு டக்குன்னு இப்படி பார்க்கும்போது அது ஆரஞ்சு தான் அதிகமாக. நம்ம கோல்டு வெல்ல கூட வச்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் தாங்க போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். என்னடா கோயம்புத்தூர் போகிறவங்க இந்த பக்கம் போகிறாங்கன்னு நினைப்பீங்க. சரி, அப்படியே நம்ம பத்ரகாளி அம்மனையும் பார்த்துட்டு அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு தான் கோயிலை சுற்றி வந்துட்ருக்கோம். மேட்டூர் டேம் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. டேமில் வந்து தண்ணியெல்லாம் திறந்து வில்லைங்க, இப்போ எல்லாமே நிறுத்தி வச்சுட்டாங்க. நாங்கள் கோயம்புத்தூர் வரதா இருந்தால் மேட்டூர் டேம் வழியே தாங்க வந்து ஆகணும். நல்லா ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சோம். நம்ம அயனார் தம்பி கொண்டு வந்து கோயம்புத்தூரில் வந்து விட்டுட்டாரு. இப்போ தான் பசி லைட்டாக கிள்ளுது. ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஹோட்டலுக்கு சொன்னாங்க, அதுதான் தேடிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்களாங்க ரீல்ஸில்? அது ரெண்டு இட்லி தோசை தங்கிறது ஏதோ ஒன்று சாப்பிட்றது புதுசாக ஹோட்டலில் தான் போவியா நீ? ஆமாங்க, சாப்பிட்ட ஹோட்டலே சாப்பிட்டு தான் ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். புதுசு புதுசாக சாப்பிட்டு தான் டேஸ்ட்டு வித்தியாசமாக தெரியும். அதுக்கு தான் நான்லாம் 30 வருஷமாக ஒரே பொண்ணாடி கடை வரல. நீங்கள் உங்கள் அப்படி வச்சுட்டு இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? தெம்பு இருந்தால் இன்னும் கூட 2 கட்டிங்க. நானா வேணாங்கிறேன். வினிஷா பொண்ணு போன ட்ரிப் வந்தப்போ இந்த ஆனந்தாஸில் தாங்க சாப்பிட்டாலாம். இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் மினி டிஃபன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால். ஆனால் அவள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த மெனுலாம் படித்து பார்த்துட்டு போனோம். ஆனால் இதெல்லாம் எதுவும் வாங்கலை. மினி டிஃபனே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டோம். உள்ளே போய் ஃபஸ்ட்டு டேபிள் உட்காரும் போதே அந்த தண்ணி இருந்துச்சு, கேரளா தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூடாக இருந்துச்சு, தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மினி டிஃபன் தான் சாப்பிட்டோம். பொங்கல், அதுக்கப்புறம் உப்புமா, ஒரு இட்லி, அப்புறம் கேசரி, அதுக்கப்புறம் ஒரு தோசை கொடுக்குறாங்க. இன்னும் 2-3 ஐட்டம் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. கடைசியாக ஒரு டம்ளர் காஃபி. இந்த கப்பும் அந்த டம்ளரும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சின்ன சைஸாக இருந்தாலும் டம்ளரு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் போன இடம் ப்ரூஃபீல்ட் தாங்க. அந்த மாலுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு, ஏன்னாக்கா நம்ம ஆர்எம்கேவி அங்கே இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் சாரீஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் போனதே வந்து நம்ம வினிஷா பொண்ணுக்கு ரிசப்ஷனுக்கு சாரீ எடுக்கலான்னு சொல்லி தாங்க போயிருந்தோம். அவங்க வந்து முகூர்த்தத்துக்கு ஏற்கனவே எடுத்தாச்சு, அதனால் ரிசப்ஷனுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். மற்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம தறி சாரிகளையே எடுத்துக்கிட்டா, சரி ஒரு சாரியாவது எனக்கு கடையில் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அதனால தான் சரி கடைக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். எங்கள் வீட்டுக்காரர் அப்போ என்ன சொன்னாருனாக்கா, கடையில் போய் நீங்கள் சாரீ பார்த்தா தான் நம்ம சாரியோட ரேட்டுக்கும் அந்த ரேட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களாம் சொன்னால் எங்கே கேட்க போகிறீங்க, போய் இப்போனா பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். நாங்கள் கரெக்டாக கடை திறந்த உடனே உள்ளே போயிட்டோங்க. அங்கே போனால் அவங்கெல்லாம் உறுதிமொழி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆள் அங்கே உள்ளே போனது. அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து காட்ட ஆரம்பித்தாங்க. போனதுமே வந்து 25,000க்கு மேலே இருக்கிறது தான் போய் உட்காந்து பார்த்தாங்க. அது வந்து ஒரு 30,000க்கு மேலேயே இருக்குங்க. அந்த மாதிரி புடவைங்க தான் எடுத்து காட்டினாங்க. எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. உடனே வந்து ஒரு 4-5 சாரீஸை வந்து எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். நானும் வினிஷாவும் முதல்ல எடுத்து வச்சுட்டோம். ஆனால் இங்கேருந்து போகும்போதே ரெட்டு மட்டும் எடுக்கக்கூடாது, ஏன்னா முகூர்த்த சாரீ ரெட் கலருங்கிறதுனால ரெட்டை தவிர வேறு கலர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் போனோம். அதனால் ப்ளூ கலரு, லாவெண்டர் கலரு, வயலட் கலரு, இந்த மாதிரி கலர் சாரீங்களை தான் முதல்ல பார்த்தோம் நாங்கள். எல்லாமே நல்லா ஃபுல்லாக ஜருகியாக இருந்துச்சுங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு மட்டும் 30,000 35,000 அந்த மாதிரி ரேட்டாக இருந்துச்சு. இந்த ப்ளூ ப்ளூ பனாரசி இது கட்டுங்க, அது ரொம்ப நல்லா குறைச்சிப்பாங்க. என்னத்தை குறைச்சிப்பாங்க?
பனாரசி தாங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஏன்னா நார்மல் பட்டு சாரீங்க நம்மக்கிட்டே இருக்குது, பனாரசி ரகம் தானே நம்மக்கிட்ட இல்லை. அதனால் அந்த ரகத்தில் எடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஐடியா பண்ணியிருந்தோம். அதனால தான் பனாரசி சாரியாக பார்த்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி காட்டினோம். அங்கேயே வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி அதை ஒரு ட்ரிப் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போய் பார்த்தேன். ஆனால் பட்டு பியூர் பட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பட்டுலேயே ப்ளைன் பட்டு ப்ளவுஸ். இது இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பட்டு சாரீ எடுத்து நம்ம முகூர்த்தத்துக்கு எடுக்கிற பட்டு சாரிக்கு அப்படியே மேட்ச் பண்ணி நம்ம அந்த ப்ளவுஸ் அப்படியே போட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் 3000 தான். ஆனால் அழகாக இருக்குது. ஒன்று எடுத்தால் ஒரு 4-5 இதுக்கும் போட்டுக்கலாம். அழகாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ளவுஸுக்கு வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. பியூர் பட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் வந்து எல்லாம் சேர்த்து 4600 சொன்னாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இன்னமும் பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. ஏன்னாக்கா அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கூலி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு, இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தோமா எல்லாமே சரியாக தான் இருக்கும். என்ன ஒரு 500-600 ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது வந்தாலும் அவ்வளோ விலை போட்டு தண்ணியில் போட முடியாமல் வச்சுட்டே தான் இருக்குது. அதுதான் வசனமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒர்க்கு இப்போ கண்ணாடி ஒர்க்கு அப்பா என்ன சொன்னாரு? எடுத்து வச்சிருக்கோம், நீ வரவே மாட்டேங்கிறியா அந்த சைடே. அப்பாவையும் பொண்ணையும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கடையில் இருக்கிற எல்லா பொருளையும் போய் சுற்றி பார்க்க போயிட்டேன். அதுக்குள்ளே வாமா எல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி இதுக்கு மேலே வந்தமாக்கா அவங்க கட்டி கட்டி காட்டுவாங்க இல்லைங்களா, அந்த சாரீஸை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போய் பார்த்தோம். இந்த எல்லோ கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சாரீ வந்து 17,000 சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்கு ரிசப்ஷனுக்கு போடுற அளவுக்கு கொஞ்சம் கிராண்டாக இல்லை, அதனால வேண்டான்னு சொல்லிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறமா நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற சாரீஸை ஒன்று ஒன்றா கட்டி காட்டிகிட்டு இருந்தா. அதில் அவங்க அப்பா வந்து இது வந்து உன் முகத்துக்கு பிரைட்டாக இல்லை, உன் முகம் பிரைட்டாக இருக்குது, சாரீ டல்லாக இருக்குது அப்படின்னு ஒன்று மாற்றி ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒன்று மாற்றி ஒன்று அந்த அம்மா வர கட்டி கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்து சத்தியமால என் கல்யாணத்திலலாம் ஒன்று கூட நடக்கலைங்க. ஏன்னாக்கா நாங்களாம் சாரீ எடுக்கவே போகலை. எங்களுக்குலாம் முகூர்த்த சாரியோ எந்த சாரியுமே எடுக்கிறதுக்கு நான்லாம் போகவே இல்லை. எங்கள் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் மாமியார், அப்புறம் அவங்க அத்தைங்க, இந்த மாதிரி தான் எல்லோரும் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போலாம் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போய் இப்படி சாரீலாம் எடுக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அவங்க என்ன எடுத்துகிட்டு வந்து தராங்களோ அதை தான் நம்ம கட்டிக்கணும். ஆனால் இந்த காலத்திலலாம் அப்படி இல்லை பார்த்தீங்களா. பொண்ணே வந்து அதுவும் சாரீ கட்டி பார்க்குற அளவுக்கு கட்டி பார்த்து இந்த சாரீ நமக்கு சூட் ஆகுமா, இது இந்த கலர் நமக்கு பிடிக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னு எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்துக்கிற அளவுக்கு இப்போ வந்து காலம் முன்னேறிடுச்சு பார்த்தீங்களா. எல்லாத்த விட எங்கள் வீட்டுக்காரர் பண்ணுற சேட்டை தாங்க பெருசாக இருக்குது. இதில் மகளை ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன், ஃபோட்டோ காட்டுறாரு. பாரு இதில் எப்படி இருக்குது உன் முகமும் சாரியும் அப்படின்னு ஒவ்வொரு ட்ரிப்பும் அவள் கட்டி கட்டி காட்டும் போதும் அதை வீடியோ இல்லாட்டினா ஃபோட்டோ எடுத்து அதை அவகிட்ட காட்டி இது நல்லா இருக்குதான்னு கேட்டுட்டு தான் அடுத்த சாரீ கட்டுறதுக்கு போகிறது. இந்த மாதிரியே 2 பேரும் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் ஆரம்பிக்கவில்லை, அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு நாங்கள் ஒருத்தர் வருவாங்க, வந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் வெளியில் ஆர்டர் கொடுத்துட்டு போகணும். இது முகூர்த்த ஆர்டர் சரியா? கஸ்டமருக்கு காட்டுறதுக்கு பார்க்கணும் நீங்கள் அதுக்கோசமாக. அதுக்கப்புறமா நாங்கள் வந்த இடம் ஸ்ரீதேவி டெக்டைல்ஸுங்க. இங்கே தான் வந்து சாரீ பார்த்ததுன்னா அவளுக்கு பிடிச்சிச்சு. அவளுக்கு முதல்ல எவ்வளோ சாரீக்கு பாருங்கள். முதல்ல உட்காந்து 2 பேரும் பொறுமையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறதெல்லாம் இவங்க 2 பேருமே கேட்க மாட்டாங்க. எப்போவுமே அவங்க அப்பா என்ன சொல்கிறாலோ அதுதான் அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாள். அதனாலே வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிச்சதே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லேவெண்டர் கலரு, ப்ளூ கலரு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு.
அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அந்த பையன், நீயே உள்ளே வந்து பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ எடுத்து கொடுங்க, நான் விரித்து காட்டுறேன் அப்படின்னு அந்த தம்பி சொல்லிட்டு அப்படி சரின்னு இவளே உள்ளார போய் ரேக்கில் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் அவள் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து காட்டினா. அவள் காட்டின சாரி நீங்களே பாருங்களேன். இந்த சேரீயும் வந்து பனாரசி சேரீ தாங்க. அது வந்து ஆன்டிக் கலெக்ஷன். இப்போ வந்து பட்டில் வந்து சில்வர் ஜரி கோல்டு ஜரி இல்லாமல் இப்போ ஆன்டிக் ஜரி வந்துருச்சு. இப்போ இவ கட்டியிருக்கிறது வந்து ஆன்டிக் ஜரி வச்சது தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 பேரும் அப்பாவும் பொண்ணும் ஒரு வழியாக இதுதான் பிடிச்சிருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அதை வச்சு கட்டி காட்ட சொன்னாங்க. அந்த தம்பியும் அழகாக வச்சு கட்டி காட்டினா அப்படி பிரைட்டாகிடுச்சு முகம் அந்த சேரீ கட்டின உடனே. ஆனால் இங்கேருந்து போனது என்னவோ ரெட் எடுக்கக்கூடாதுன்னு தான் போனோம். ஆனால் அங்கே போய் எடுத்தது கடைசியாக ஆரஞ்சு கலர் தான் எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் ஃபைனல் பண்ணினது இந்த சேரீ தாங்க ஃபைனல் பண்ணி எடுத்தோம். எனக்கு என்னமோ ப்ளூ கலர் தான் பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா முகூர்த்த சாரீ ரெட்டு, அதனால் இப்போ வந்து ரிசப்ஷனுக்கு ப்ளூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அந்த ஆரஞ்சு கலரே தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா ஆரஞ்சே தான் வேணும்னு சொல்லி டேபிளே தட்ட ஆரம்பிச்சுக்கிட்டாரு. சரி ஓகே அப்போ ஆரஞ்சே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக ஃபைனல் பண்ணினது ஆரஞ்சே ஃபைனல் பண்ணிட்டோம். அதனுடைய ரேட்டு வந்து 27,000 வந்துச்சுங்க. அதெல்லாம் எதுவுமே குறைக்கலாம் இல்லை, அப்படியே தான் ஒரு கொடுத்துட்டு வந்தோம். நல்லா இருக்குதா? டக்குன்னு இப்படி பார்க்கும்போது அது ஆரஞ்சு தான் அதிகமாக தெரியுது, பிங்க்கு கம்மியாக தெரியுது. அதனால முகூர்த்தம் சரி ஒரு மாதிரி வராது. சரி ஓகே. போய் பில் கட்டிட்டு வரத்துக்கு போயிருந்தார். அங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சிங்க அவங்க வந்து சிவன் பக்தர் போல் இருக்குதுங்க. வெள்ளிங்கிரி மலை இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துங்கம்மா அவங்க ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வெறும் சிவனுடைய அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்த போய் பார்த்தேன். அப்போ நம்ம காசி இருக்கு இல்லைங்களா, அந்த காசியோட ஃபோட்டோவை பெருசாக படம் பண்ணி மாட்டியிருந்தாங்க. சரி பில் கட்டிட்டு சாரீ வாங்கிட்டு வரைக்கும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு. அங்கே தான் நம்ம இளையராஜா சாரோடைய கையெழுத்து போட்ட ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அதில் அவர் எழுதி வச்சுருக்கிற வாசகமும் அவருடைய ஃபோட்டோவும் அங்கே இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேகை வாங்கிட்டு வந்துட்டோம் வெளியில். அடுத்ததாக நாங்கள் வந்த இடம் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸுங்க. இங்கே வந்து இல்லாத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அதனால தான் சரி அங்கே போய் வளையல் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். மேலே பட்டர்ஃப்ளைன்னு ஒரு கடை ஒன்று இருக்குங்க, அங்கே தான் போய் வளையல் வாங்குறதுக்கு போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க வளையல். உண்மையாலுமே நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த வளையல் எல்லாமே அந்த கடையில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுக்கு மேலே கோயம்புத்தூர் போனாக்கா அங்கே அடிக்கடி போயிட்டு வரணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே பிளான் போட்டு வச்சுக்கிட்டேன். அந்த கடையில் நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சிங்க. என்ன அப்படின்னாக்கா, நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வளையல் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் ஃபோனை அங்கேயே வச்சுட்டு நான் வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு. அப்படியே இந்த வாசிக்கு கைத்தை விட்டுட்டு வராங்க பாருங்கள், அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டா அடுத்த செகண்டே அங்கேருந்து கடையை விட்டு வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே வந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு அப்படியே கீழே இருக்கிற அன்னபூர்ணா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு போயிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, வாங்க மறுபடியும் போய் வளையல் பார்க்கலாம், பாதியிலே வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2வது ட்ரிப்பு வளையல் பார்க்க போனேன். அப்போ போகும்போது எனக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ ஃபோனை காணுமே அப்படின்னு. சரி காரில் வச்சுருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ கூட நான் அதை பற்றி நினைக்காம தான் கடைக்கு போனேன். கடைக்கு போனோன்னே அந்த தம்பி வந்து நான் எடுத்து வச்சுட்டு போனேன் வளையலை கொடு தம்பின்னு கேட்டேன். கேட்டதுமே அக்கா நீங்கள் வளையல் மட்டும் எடுத்து வைக்கல, கூட உங்கள் ஃபோனையும் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பி ஃபோன் எடுத்து கொடுத்தா அப்படியே. ஆனால் அந்த நிமிஷம் வரைக்குமே எனக்கு ஃபோனை அங்கே தான் வச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிற
நினப்பு கொஞ்சம் கூட இல்லைங்க. ஏதோ காரில் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அந்த தம்பியாக கொடுக்கவும் தான் எனக்கு வந்து அந்த ஃபோன் அங்கே இருக்கிறதே தெரிஞ்சிச்சு. எனக்கு வாங்கின உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த தம்பியோட கையை பிடிச்சி ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லி மனசார நன்றி சொன்னேன். அந்த தம்பி மட்டும் கொடுக்காம விட்டுருந்துச்சுனாக்கா வீட்டில் செம ரகலை ஆகிருக்கும். எங்கள் வீட்டுக்கார்ட்ட பயங்கரமாக திட்டு வாங்கியிருப்பேன். அதுவும் இந்த கல்யாண சமயத்தில் இந்த மாதிரி வந்து அதுவும் ஐஃபோனை தொலைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவார் வீட்டில் நினச்சி பாருங்க. இந்த வளையல் எடுத்தாரா அப்படி பாருங்க, இந்த தம்பி தான் எனக்கு ரிட்டன் எடுத்து கொடுத்தா. அப்படியே எனக்கு உண்மையிலுமே மனசார நன்றி சொன்னேன். அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வளையல் மேட்ச் பண்ணி கொடுத்தா. அப்படியே அப்புறம் வளையல் வாங்கிட்டு அவளுக்கு வந்து நெத்திச்சுட்டி ஒன்று வேணும்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அது ஒரு நெத்திச்சுட்டி ஒன்று வாங்கினோம். இப்படி ஒரு பொருள் மட்டும் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நேராக வந்து மேச்சேரியே கிளம்பி வந்துட்டோம் நாங்கள். ஏன்னாக்கா விகாஸ் தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. காலையில் ரொம்ப நேரமாக கிளம்பி வந்தோம். அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். அதனால் சாயந்தரமாவது அவன் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேச்சேரியே வந்துட்டோம். வேறு எந்த கடைக்கும் பர்ச்சேஸ் பண்ண போகலைங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போனோம். இன்னும் விகாஸ் தம்பிக்கெலாம் பர்ச்சேஸ் பண்ணணும். அதெல்லாம் வந்து இன்னொரு நாளைக்கு அவனுக்கு லீவ் போட்டு அவனை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.